ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பிறன் மனைவிகளை நாம் எவ்வாறு நோக்க வேண்டும் என்பதை கிஷ்கிந்தா காண்டத்தில் இராமாயண பாத்திரங்களான ராம லக்ஷ்மணர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். இதை அனுசரித்து நாம் பின்பற்றி வருவோமேயானால் நமக்கும் நமது நாட்டிற்கும் நன்மையே கிடைக்கும். அந்த ஸ்லோகங்கள்: ஹிருதி கிருத்வாது பகுசஸ்தமலங்காரமுத்தமம் நிசஸ்வாசபிருசம் சர்ப்போ பிலஸ்தயவ ரோஷிதः அவிச்சின்னாஸ்ருவேகஸ்து சௌமித்ரிம் வீக்ஷ்ய பார்ஸ்வதः பரிதேவயிதும் தீனம் ராமஸ்ஸமுபசக்ரமே பஸ்ய லக்ஷ்மணவைதேஹ்யா சம்த்யக்தம் ஹ்ரியமாணயா உத்தரீயமிதம் பூமௌ சரீராத் பூஷணானி ச சாத்வலின்யான் த்ருவம் பூம்யாம் சீதயா ஹ்ரியமாணயா உத்ஸ்ருஷ்டம் பூஷணமிதம் ததா ரூபம் ஹி திருஷ்யதே. ஏவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணோ வாக்யமப்ரவீத் நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நோபரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். சுக்ரீவனால் சீதை ராவணன் அபகரிக்கப்படும் பொழுது தூக்கி எறியப்பட்ட மேலாடையில் கட்டி வைக்கப்பட்ட நகை ராமபிரானுக்கு காண்பிக்கப்படுகிறது. ராமபிரான் அந்த நகையை பார்த்து மிகவும் துக்கப்படுகிறார். சீதையை நினைத்து வருத்தப்படுகிறார். அந்த நகைகளெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அது சீதையினுடைய நகைகள் ஆடைகள் என்பதை உறுதி செய்கிறார். பின் அந்த நகைகளையும் மேலாடையையும் லக்ஷ்மணனிடம் காட்டி, லக்ஷ்மணா இந்த ஆடைகளையும் அந்த நகையையும் பார் இது என்று அவர் கூறுகிறார். அதற்கு லக்ஷ்மணனின் பதில்தான் நமக்கு வேண்டிய கருத்தாக உள்ளது. ஏவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணோ வாக்யமப்ரவீத் நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். லக்ஷ்மணர் சொல்கிறார், நான் சீதை பிராட்டி கைகளில் அணையும் இரு கேயுரங்களை பார்த்தது இல்லை. நான் காதில் அணியும் குண்டலங்கள் இரண்டையும் பார்த்தது இல்லை. நான் பிரதிதினமும் என்னுடைய தாயாராக நினைத்து திருவடிகளில் விழுந்து சேவித்து வந்தமையால் பாதங்களில் அணிந்த சீதா பிராட்டியின் 2 பாதங்களிலும் அணிந்த சிலம்புகள் 2 மாத்திரம் நன்கு பார்த்திருக்கிறேன் என்று ஸ்ரீ ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் பதிலளிக்கிறார். அதாவது இதிலிருந்து நமக்கு இராமாயணம் உணர்த்துவது என்னவென்றால், பிறர் மனைவிகளை நாம் தாயாரைப் போலவோ அல்லது தெய்வத்தைப் போலவோ பாவிக்க வேண்டும். வேறு எந்த விதமான எண்ணங்களும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதை ராமலக்ஷ்மணர்கள் இராமாயணத்தின் வாயிலாக நமக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த ராமர் ஒரு கட்டத்திலே பரதன பிரானுக்கு கூட பரஸ்திரீ மாதே பிறர் மனைவிகளை தாயாராக நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இராமாயணம் பெண்களுக்கு பெரிய இடத்தை கொடுத்து அவர்களுடைய பாதுகாப்பையும் நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் ராமலக்ஷ்மணர்களின் நடத்தை மற்றும் அவருடைய அறிவுரையை கேட்டு நடப்போமாக. ராம் ராம் ராம்.